Hi guys, welcome back to my channel. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரை செய்ய போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ரைஸ் பார்த்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி இவ்வளோ காண்டு வெட்டி வச்சுருக்கோம். இந்த மாதிரி கொஞ்சம் நீட்டமாக இந்த மாதிரி வெட்டி வைங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து கொஞ்சம் சேர்ந்துருக்கும். அதை அப்படி சாதா தண்ணியில் மாதிரி போட்டு ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் ரெண்டாவது இந்த தண்ணி அதேமாதிரி ஐஸ் தண்ணியை ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்து பொரிக்கும் போது அது கூட சேர்த்து ரெண்டுத்தையும் சேர்த்து 2 வாட்டி பொரிக்கணும் ரைஸ். ஏன்னா இப்போ பொரிக்கும் போது நான் காட்டுறேன் ரைஸ். அப்படின்னா முதல்ல இந்த மாதிரி உருளைக்கிழங்கை சீவிட்டு நல்லா இப்படி கழுவிடணும் ரைஸ். கழுவிட்டு இது வந்து இப்படி வெட்டணும். பார்த்து ரைஸ் கையில் கத்தி வெட்டிடணும். பொறுமையாக இந்த மாதிரி வெட்டணும். பார்த்தீங்கன்னா அப்படி பொறுமையாக வெட்டிட்டு இதை இந்த சைடு வச்சுக்கணும். மேலே தண்ணியில் கூட ஊற வச்சுக்கணும். இப்படி வச்சுட்டு முதல்ல இந்த சைடு கொஞ்சம் வச்சுக்கணும். கொண்டு வரும் ரைஸ் ஃபஸ்ட்டு இந்த மாதிரி இதை வெட்டி போட்டணும். அதுக்கப்புறம் இதை இப்படி நேராக வெட்டிட்டு இப்படி வச்சுட்டு இந்த மாதிரி ஒரு ஷேப்பில் வெட்டிடணும். கொஞ்சம் பார்த்து வெட்டணும், கையில் வெட்டிடக்கூடாது. இதே ரைஸ் நிறையா பீஸ் எங்கள் பீஸ் அப்படியே வெட்டி பொரிச்சிடணும். பார்த்திங்கன்னா இந்த மாதிரி அதை ஒட்டிக்கிட்டுனா அந்த மாதிரி வச்சுக்கணும். வச்சு இந்த தண்ணியில் அப்படியே போட்டு வச்சுட்டு அடுத்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வச்சு இந்த மாதிரி இப்படி வச்சு இந்த மாதிரி வந்து ஊற்றிட்டு அதுக்கப்புறம் இதுலேருந்து பீஸ் ரெண்டாவது பீஸ் அவ்வளோதான். 3 பீஸ் நம்மளுக்கு வந்துடும். இதுலேயே நம்மளுக்கு 3 பீஸ் வந்துடும். 3 பீஸ் அதே போட்டு திரும்பி அதே மாதிரி வைக்கணும். ரைஸ் பார்த்திங்கன்னா நம்ம இப்போ வெட்டி முடிக்க போகிறோம். வெட்டி முடிச்சுட்டு நம்ம பொரிக்கும் போது பார்த்து பொரிக்கணும். அவ்வளோதான் ரைஸ், நம்ம வெட்டி முடிச்சாச்சு. இன்னொன்று இருக்குது, அதை மட்டும் வெட்டிடுவோம். ரைஸ் பார்த்திங்கன்னா நம்ம இப்போ வெட்டி முடிக்க போகிறோம். வெட்டிட்டு நம்ம பொரிக்கணும். பார்த்திங்கன்னா வெட்டி அவ்வளோ முடிக்க 2 பீஸையும் பொறுமையாக வெட்டணும். வலி பார்த்திங்கன்னா அந்த இப்படி வெட்டி போடணும். அவ்வளோதான், நம்ம வெட்டி முடிச்சாச்சு. இங்கே பாருங்க, இந்த மாதிரி நல்லா இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றிட்டு இப்போ வாங்க நம்ம பொரிக்க போவோம். ரைஸ் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு அடுப்பை பற்ற வச்சுக்கணும். பற்ற வச்சுட்டு சட்டி எப்படி அந்த ஃப்ரீசர் தண்ணி எடுத்துகிட்டு வரணும். வாங்க ஃப்ரிட்ஜிலேருந்து எடுப்போம். பார்த்தீங்கன்னா சில்லுன்னு இருக்குது. ஃப்ரீசரில் வைக்கணும். இந்த மாதிரி நல்லா கூலாக இருக்கிற மாதிரி வைக்கணும். ஃப்ரிட்ஜை அடைச்சிட்டு ஐஸ் பார்த்தீங்கன்னா இப்போ இதை இந்த மாதிரி ஐஸ் கட்டி தண்ணியில் போட்டுக்கணும். கொஞ்சம் போட்டிங்கன்னா அடுத்து அந்த தண்ணியிலேருந்து பொறுமையாக எடுத்து பொறுமையாக பார்த்து போடணும். அந்த கரண்டி எடுன்னு சொல்ல ரைஸ் பார்த்தீங்கன்னா பார்த்து பொரிக்கணும்.
உனக்கு மட்டும் பொறிச்சிட்டு நான் அவனுக்கு நான் பொறிச்சிட்டேன். பொறுமையாக கிண்டுங்க. ரைஸ் பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் பொரியணும். ரைஸ் பார்த்தீங்கன்னா இந்த தட்டில் மேலே போட்டுக்கணும். தட்டை எடுத்து வச்சுக்கணும். பொறுமையாக எடுத்துக்கணும். ரைஸ் பார்த்தீங்கன்னா இன்னும் ஒன்றே ஒன்று இருக்குது. அதை மட்டும் இப்படி எடுத்து எண்ணெய் வடியுது. பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தள்ளி நின்றுக்கிடணும். டப்புனு பொரியுது காய்ஸ். இன்னொரு தட்டு எடுத்து தண்ணி முடாமல் இருக்குது. தள்ளி இருக்குல்ல ரைஸ் பார்த்தீங்கன்னா இப்போ தள்ளி நின்று பொரிக்கணும். மேலே பொரிக்கும். இதே மாதிரி நாங்கள் பொரிக்கணும். ரைஸ் பாருங்க ரைஸ் பொரிச்சிக்கிட்டு இருக்கு. ரைஸ் 2 வாட்டி பொரிக்கணும் ரைஸ். ஆமாம். ரைஸ் பார்த்தீங்கன்னா இப்போ லாஸ்ட்டாக இது வச்சு அதை பொரிக்கணும். அதுமே ரைஸ் கொஞ்சம் பார்த்து நம்ம 2வது வாட்டி இது எல்லாத்தையும் பொரிக்கணும். திரும்பி அந்த ஐஸ் தண்ணியில் மட்டும் பொரிக்கணும். இன்னும் தண்ணி போடணும். சரி ரைஸ் பார்த்திங்கன்னா இப்போ நம்ம பொரிச்சிட்ருக்கோம். கொஞ்சம் கொஞ்சமாக போடணும். ரைஸ் பார்த்திங்கன்னா இப்போ லேசாக எடுத்து அப்படியே உள்ளே போடணும். பார்த்து லேஸ் அதை எடுத்து உள்ளே போடு. பார்த்திங்கன்னா இது 2வது வாட்டி பொரிக்கணும். காய்ஸ் 2வது மட்டும் பொரிச்சதுக்கப்புறம் பொறுமையாக எடுத்து போடுங்க காய்ஸ். பாருங்க காய்ஸ் பொறுமையாக எடுத்து போடணும் காய்ஸ். இந்த மாதிரி பொறுமையாக கொஞ்சமாக எடுத்து போடணும் காய்ஸ். டபுள் பொரியும் காய்ஸ். சரிமா பாருங்க காய்ஸ். இப்போ நான்